உங்களுக்கு இந்த 5 சைன்ஸ் பொருந்துற மாரி இருந்துச்சுன்னா, யூ மைட் பி அட்ராக்டட் டூ அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ். முதலாவது, தி சேஸ் இஸ் பெட்டர் தென் தி கேட்ச். ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோ, ஃபீலிங்கோ உங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா, அந்த ஸ்டேபிளான பெர்சன் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு போரிங்கா இருக்கு. 2வது, நீங்க ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணிட்டு வரீங்க. நோ, ஐ திங்க் திஸ் பெர்சன் ஹேஸ் அ வெரி டிஃபிகல்ட் சைல்ட்ஹுட் ஆர் இந்த பெர்சன் வந்துட்டு ரொம்ப ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படின்ற மாதிரிலாம் நீங்க ரேஷனலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட இருக்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே தே ஆர் ஜஸ்ட் பீயிங் எமோஷனலி அன்அவைலபிள் டு யூ. 3வது, லேக் ஆஃப் டிராமா. அந்த ரிலேஷன்ஷிப்ல டிராமா இருந்துகிட்டே இருக்கணும். டிராமா இல்லாம தொடர்ந்து ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதுவும் ஒரு மாரி போரிங்கா ஃபீலிங் இருக்கும். சில சமயம் நீங்களே அந்த டிராமா கிரியேட் பண்றதுக்கும் நினைப்பீங்க. 4வது, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தி அதர் ஷூ டு ட்ராப். அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல when things go well for a long period of time, நீங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இவ்ளோ நாள் இந்த மாரி நம்ம ஸ்டேபிளா இருந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஃபியர்லயே ஆங்ஷியஸா இருப்பீங்க. ஃபைனலா 5வது, அவங்க உங்க கூட இல்லாத நேரங்கள், அதாவது நீங்க தனிமையில இருக்கும்போது தே டேக்கிங் அப் சோ மச் ஆஃப் யுவர் மென்டல் ஸ்பேஸ். நீங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ், அவங்க சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள், அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் போட்டு உங்க மைண்ட்ல அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. நீங்க அவங்க கூட இருக்கும்போதும் இந்த அனாலிசிஸ் தான் உங்க மைண்ட்ல ஓடுதே தவிர, அவங்க கூட ஜெனியூனா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. ஹெல்த்தி லவ் அப்படிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாரி இருக்கக்கூடாது. இட் நீட்ஸ் டு ஹேவ் சம் லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்.